இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக் பட் ஹவு மச் மணி யூ கீப். நல்லா இருக்கல கேட்குறக்கு. எவ்வளோ பணம் நம்ம சம்பாதிக்கிறோங்கிறது பெருசு இல்லை, அதில் எவ்வளோ மிச்சம் வைக்கிறோங்கிறது தான் பெருசு. வெல்கம் டு லிஸ்டிங் ப்ரைம். இது மல்டிப்ளை யுவர் மணி சீரிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவ் மணி அண்ட் மணி வில் சேவ் யூ. நீங்கள் எவ்வளோலாம் பணம் சேர்க்குறீங்களோ அது பின்னாடி உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறல ஒரு சின்ன சின்ன செயல்கள் தான். இந்த ஒரு 10 செயல்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் அது பண மாற்றத்தை தரும். குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடுவோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கும். அது என்னென்னா, பணத்தை சேமித்து அதிலேருந்து நம்ம மிச்சம் பண்ணுறதை விட்டுட்டு பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு ஏதோ தெரியாத ஒரு தொழிலில் போய் உளுந்து அதில் போய் நம்ம காசு இழக்கிறதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்க செலவை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சாலே போதும். நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வளர்ந்த நாடுகளில் கடைப்பிடிக்க போகிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, செலவுகளை கண்காணிக்கவும். எப்போயுமே நம்ம என்ன செலவு பண்ணுறோங்கிறத ஏதோ ஒரு நோட் போட்டு எழுதி வைக்கணும். அட்லீஸ்ட் மொபைலில் ஒரு சின்ன ஒரு காலத்திலே நம்ம நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செலவு ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அது அத்தியாவசியம் இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ண செலவை இப்போ மறந்துடுவோம். அதனால் எப்போயுமே நம்ம பண்ண செலவுகளை பற்றி ஒரு ட்ராக் நம்மகிட்ட இருக்குது, ரொம்ப நல்லது. நம்பர் 2, நம்ம மந்த்லி பே பண்ணுற பில்ஸை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டேட்டா பேக் போடுறீங்க, மொபைலுக்கு 400 பேக் போடுறீங்க. ஆனால் உங்களுக்கு அது தேவையே இல்லை, நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை கண்காணித்து அந்த பில்லை குறைக்கலாம். உங்களோட டிவி சப்ஸ்கிரிப்ஷன், நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை எது போட்டிருக்கீங்களோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தேவையா, இந்த மாதிரி என்னென்ன மந்த்லி பில்லாக பே பண்ணுறோமோ அந்த பில் நம்மளுக்கு தேவையா, இல்லை அதில் நம்மளால் டவுன்கிரேட் பண்ணி அதை எவ்வளோ நெகோசியேட் பண்ண முடியுமோ பண்ணோம்னா அது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்து தரும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்கிறது. முந்தி பட்ஜெட்டுங்கிறது மேனுவலாக நோட்டில் எழுதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குன்னு 1000 ஆப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதை யாரும் பின்பற்றதில்லை. பட்ஜெட்டிங் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணோம்னா, எது ப்ரையாரிட்டி எது தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் செலவில் ரீஃபைன் பண்ணலாம். இப்படி ரீஃபைன் பண்ணுறனால உங்களால் மேக்ஸிமமாக 10% வரையும் குறைக்க முடியும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், பிளான் யுவர் பர்ச்சேசஸ். நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கிறத பிளான் பண்ணி வாங்கணும். அதுக்கு 2-3 ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 hours ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, அந்த பொருள் இன்றைக்கே வாங்காமல் ஒரு 24 hours தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமும் எனக்கு அந்த பொருள் தேவை, அது மஸ்ட்டாக அப்படிங்கிற அனலிசிஸ் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு ரூல் என்ன சொல்லுவாங்கன்னா 1% ரூல். எப்போயுமே உங்களோட இன்கம்லேருந்து 1% வரைக்கும் வாங்கக்கூடிய பொருள்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1%க்கு மேலே போச்சுன்னா இந்த 24 hour ரூலை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தேவைன்னா மட்டும் வாங்கிக்கலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது லேர்னிங் ஃபினான்ஸ் படிக்கணும், இப்போ MBA படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்க இங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு தேடலோடு தான் இங்கே வந்திருக்கீங்க. இந்த மாதிரி தேடல் நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய ஜேர்னல்ஸ் இதிலெல்லாம் கிடைக்கும். அதை பார்த்து நம்ம சின்ன சின்னதை கற்றுக்கலாம். அடுத்து பெரிய சேவிங்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஈட் அட் ஹோம். மேக்ஸிமம் வீட்டில் சாப்பிட்றதுக்கே பாருங்கள். ஹோட்டல் போகிறதோ எங்கே போகிறதோ எப்போயாவது இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய சேஞ்சை கொடுக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ், நீங்கள் பழைய எக்ஸ்பென்ஸை எழுதி வைக்கிறவங்களோ இல்லை பட்ஜெட் போட்டு பண்ணுறவங்களோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணுறோம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா பெரிய அளவில் சேவிங்ஸ் இருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம், எங்கே நம்ம அதிகமாக நம்ம பணத்தை இழக்கிறோமோ அது பையிங் பிக் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய 5K LED டிவி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரியலி a பிக் பர்ச்சேஸ். அது சம்டைம்ஸ் நம்ம சேலரியோட 2 மடங்கு கூட இருக்கலாம். அப்படி பொருள் வாங்கும்போது மேக்ஸிமம் கடன் வாங்காமல் வாங்குறதுக்கு என்ன வழியோ பார்க்கணும். இந்த மாதம் வாங்க வேண்டிய டிவியை ஒரு 2 மாதம் சேவ் பண்ணியோ இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை உடனே வேணுங்கிறக்காக போயிட்டு நம்ம அதை கிரெடிட்டில் வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறதுக்கு அது ரொம்ப நீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2 months 3 months நெகோசியேட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது டெட் மேனேஜ்மெண்ட். சப்போஸ் ஏதாவது நம்மகிட்ட கடன் இருக்குது, ஏற்கனவே வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியும்னு சொல்லி ஒரு ஐடியா யார்கிட்ட கேட்டுட்டு அதில் எப்படி இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வேவ் பண்ணுறது, எவ்வளோ வேகமாக கட்டி முடிக்கிறது, கேபிட்டல் எப்படி அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு வேகமாகவே அந்த கடனை அடைச்சிட்டிங்கன்னா அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். கிரெடிட் கார்டு யூசேஜ். கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி
அதை வாங்கணுமா, வாங்கினா நம்மளுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியுமாங்கிறத பிளான் பண்ணணும். கிரெடிட் கார்டு வந்து ஒரு பெஸ்ட்டு டூல். எப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு 30 நாளைக்கு ஒரு அமௌண்ட் ரொட்டேஷன் கிடைக்குது அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இல்லை அதை மிஸ்யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளம் அதிகமாகும். நிறைய வீடியோஸ் இருக்குது, எப்படி கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி ஃபைன் வராமல் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க அதை கொஞ்சம் வைஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், மேனேஜிங் யுவர் மெடிக்கல் பில்ஸ். இன்றைக்கி கல்விக்கு அடுத்து மக்கள் அதிகமாக செலவு பண்ணுறது மெடிக்கல் பில்ஸ்க்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான். அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பாருங்கள். த பெஸ்ட் வே வந்து என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பர்ட்டை கேட்டு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எடுத்து வச்சுக்கிங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் அவ்வளோ பெரிய மாறுதல் தருமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். சேவிங்ஸ்ங்கிறது என்னங்க, சின்ன சின்னது சேர்ந்தது தான் பெருசாக மாறி நிற்கும். ஸோ பிளான் அண்ட் எக்ஸிக்யூட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் அடுத்தடுத்து வருது. இன்சூரன்ஸ் எபிசோட்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.